எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மரவள்ளி கிழங்கு வச்சு 11 மாதம் ஆச்சுங்க. காயும் செடியில் நிறைய பிடிச்சிருச்சு. சரி இன்னைக்கு தோண்டிடலான்னு சொல்லிட்டு அது தாங்க தோண்டணும். தோண்டுறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணி நிறையா ஊற்றி விட்டுட்டோங்க. ஊற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் தோண்டணுங்க. தோண்டுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா கிழங்கெல்லாம் ரொம்ப பெருசு பெருசாக ஊறிடுச்சுங்க. அதனால தோண்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. மெதுவாக ஒரு கிழங்கா அப்படியே அருவாளில் வெட்டி வெட்டி தோண்டணுங்க. இது வெள்ளை கலர் கிழங்குங்க. இதில் தான் சிப்ஸ் எல்லாம் போடுவாங்கங்க. இதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா கப்பக்கிழங்கு, மரவள்ளி கிழங்கு 2 பேர் இருக்குங்க இந்த கிழங்குக்கு. நாங்கள் ஒரு செடி மட்டும் இன்றைக்கி தோண்டி பார்க்கலான்னு சொல்லி ஒரு செடி தாங்க தோண்டியிருந்தோம். அதுலேயே காய் 10 கிலோவுக்கு மேலே இருந்துச்சுங்க. இன்னும் 2 செடி இருக்குது. சரி அடுத்த வாரத்தில் அது தோண்டிக்கலான்னு சொல்லி விட்டுட்டோங்க. நாங்கள் இப்போ 11 மாதம் ஆச்சுங்க இது வச்சு. இப்போ தான் தோண்டியிருக்கோம். காயுமே கிழங்கு கொஞ்சம் முத்தலாக இந்த மாதிரி தாங்க எங்களுக்கு தெரிஞ்சுது. ரொம்ப பெருசாக இருந்துச்சு. கடையில் வாங்குறதுல ஆனால் இவ்வளோ பெருசாக இருக்காது. எத்தனை மாதத்தில் தோண்டணும்னு எங்களுக்கு தெரியலங்க. உங்களுக்கு யாருக்காவது கப்பக்கிழங்கு எத்தனை மாதத்தில் தோண்டணும்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கங்க. கிழங்கெல்லாம் தோண்டி முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் அந்த குச்சியை வெட்டி அதே இடத்துலையே பார் போட்டு வச்சு விட்டாச்சுங்க. அப்போ தானேங்க இன்னும் 10 மாதம் கழிஞ்சு மறுபடியும் நமக்கு கிழங்கு கிடைக்கும். அதனால மறுபடியும் அதே மாதிரி வச்சு விட்டுட்டாங்க. குச்சி வெட்டி வைக்கும் போதே நேராக பார்த்து வைக்கணுங்க. தலைகீழ திருப்பி வச்சோம்னா கிழங்கு ஊறவே ஊறாதுங்க. ஆனால் செடி சூப்பராக தலையுங்க. இதில் சிப்ஸ் போடலாம், வேக வச்சு தாளித்து போண்டா சுடலாம். வெறும் உப்பு மட்டும் போட்டு கிழங்க வேக வச்சு கார சட்னி தொட்டு சாப்பிட்லாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. நானும் போயிட்டு வரேங்க.